ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. கடந்த சில நாட்களாக ஒரு கூலிப்படையை ஒரு காவல்துறை கைது பண்ணும்போது அந்த கூலிப்படை கும்பல்கிட்ட தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை கொலை பண்ணிடலாம், அடிச்சு விட்டுறலாம், இந்திக்காரங்களை வச்சு கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு சீமான் எவ்வளோ பணம் தர்றாரு அப்படிங்கிற ஒரு உரையாடல் போயிட்டு இருக்குது. இந்த உரையாடலில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எப்பவுமே பிரிவினைவாதம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சீமான் இப்போ அருந்ததியர் சமூக மக்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கடந்த இடைத்தேர்தலில் பிரச்சனை பண்ணும்போது நாங்கள் தான் அதுக்கு பெரிய அளவுக்கு தமிழ் புலிகள் அவரை கருத்தியலாகவும் ஆக்கப்பூர்வமாக எதிர்த்து வேலை பார்த்தோம். ஆனால் அவர் இதை ஒரு வஞ்சகமாக வச்சுக்கிட்டு தமிழ் புலிகள் கட்சி தலைவர் அவர்களை கொலை செய்யறதுக்காக ஒரு கூலிப்படை கும்பல்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க ஜூலை 7ஆம் தேதி நேரில் சந்தித்து முடிவெடுத்துக்கலான்னு சொல்லி பேசின அந்த தரவுகள் அடிப்படையில் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம். இதில் அடிப்படையே என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அருந்ததியர்கள் மிக பெரும்பான்மையான வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்படிப்பட்ட இந்த தலைவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திமுக ஆட்சிக்கு இருக்கின்றதை உணர்ந்து அருந்ததியர் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் உடனடியாக துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். இனி வரும் காலங்களில் இது போன்ற பிரிவினைவாதம் பேசி கூலிப்படை கும்பலோடு தொடர்பு வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை தடை செய்து சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை.